ஏதோ விஜய் முரளி நானும் திட்டம் போட்டு என்னை லேட்டாக வர வச்சு ஹீரோயினுக்கு சால்வ் போட வைக்கல. ஏன்னா வந்தவொடனே கப்புன்னு லேட்டாக வந்து அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா இனி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லேட்டாக போகணும்னு எல்லாரும் வந்துடும். ஒரு அற்புதமான விழா. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற பெரியவங்களாம் சொன்னாவே இது எவ்வளோ பெரிய முக்கியத்துவமான விழான்னு தெரியும். திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் எனக்கு கன்னிராசி மூலமாக வாழ்வு கொடுத்தது மட்டும் இல்லாமல் கைவந்த கலைக்கு என் பையனுக்கும் வாழ்வு கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர். திரு KR அவர்கள் அவர் முதல் படம் எனக்கு கூப்பிடுறாரு, பழனிராஜன் நடிக்கணும், என்ன கவலைப்படாதே சகோதரன்றார். அப்படி ஆத்திலேயே நல்ல வார்த்தை சொல்கிற ஒரு மனிதர். நான் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதெல்லாம் நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும். மக்கள் தலைவர் MGR அவர்கள் என் கையை பிடித்து கொடுத்த முத்தம், அதை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோன்னா என்னையா வாழ்க்கை, எந்த கவலையும் படுவானா, இதை விட என்ன இருக்கணும். அந்த மாதிரி அடிக்கடி நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள ஒரு விஷயம், மெல்லிசை மன்னர் இசையமைக்க கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுத அந்த பாட்டை நான் காப்பி எடுத்திருக்கேன் அந்த நாட்கள் படத்துக்கு. இதை விட எனக்கு என்ன பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்கள் இந்த மேடையில் இருக்காங்கன்னு போது இது ஒரு நல்ல வெற்றிக்கான ஒரு விழா. இந்த கதாநாயகன் ராஜேஷ் பற்றி சொல்லணும்னா அவர்கிட்ட பழகிருக்கிறேன். அவர் படத்தில் நடிக்கும்போது எனக்கு பணம் கொடுத்தாரு. பணத்தை விட 100 மடங்கு எனக்கு மரியாதை கொடுத்தாரு. அந்த மரியாதைக்காக தான் இங்கே வந்தேன். இப்படி மரியாதை கொடுத்து வந்த மனிதர்கள், மரியாதை தெரிஞ்ச மனிதர்கள் சினிமாவில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்.